Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட பையனுடைய 16th பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு தான் காமிக்க போறேன். நீங்களும் கடைசி வரைக்கும் பார்த்து bless பண்ணுங்க. பசங்க பெருசாயிட்டா கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வரணும், கேக் கட்டிங்லாம் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கு. ஆனால் டெக்கரேஷன்லலாம் ரொம்ப ஆர்வம் காமிக்கல. ஆனால் வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் வருவாங்கன்ட்டு நாங்கள் பலூன் டெக்கரேஷன் பண்ணோம். ரொம்பலாம் பண்ணலை, ஆனால் சம்திங் கலர்ஃபுல்லாக பண்ணோம். டைம் இப்போது 5 படி ஆக போகுது. 6:30 படிக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ தான் வேகமாக டெக்கரேஷன் நடக்குது. ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாளுமே பிஸியாக இருந்துச்சு. சண்டே இப்போ தான் சர்ச் முடிச்சுட்டு வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு இப்போல்லாம் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் வேலை ஓடுது. ஸோ 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் இந்த வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் குளிச்சுட்டு கிளம்புனோம். ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க. எல்லாரும் வந்ததும் ஒரு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரோக்ராமை. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருத்தர் ஜோனத்தனுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணாங்க. அதை தொடர்ந்து சின்ன பசங்களுக்கு கேம்ஸ் வச்சோம். பசங்க நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸும் கிடைச்சிது. கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு தனியாக கேம் வச்சோம். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் கேம் வச்சோம். ஜோனத்தனை பற்றி அதிகமாக யாருக்கு தெரியுன்ற கேம் அதில் அப்படி தான் வின் பண்ணாங்க. கேக் கட்டிங் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டோம். எப்பவும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்கும்னுட்டு ஒரு சேஞ்ச்க்கு இந்த தடவை சின்ன பசங்களுக்கு மெக்டானல்ட்ஸ்லேருந்து பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணோம். பெரியவங்களுக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, இடியாப்பம், தேங்காய் பால்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். உண்மையாகவே ஒரு பிளஸட் அண்ட் என்ஜாயபிள் ஈவினிங்காக இருந்தது. முதல்ல 16 வருடமாக காத்து வழிநடத்தினதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது என்னோட அழைப்பை ஏற்று வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்திக்கிறேன். விஷ் பண்ண ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜானுக்கு பர்த்டே விஷஸை ஒரு சார்ட்டில் பதிவு பண்ணாங்க. இது ஒரு கீப்சேக்காக இருக்குமேன்ட்டு நினச்சேன். பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே எழுதுனாங்க. எல்லாரும் ஃபில் பண்ண பிறகு கடைசியாக டேடி கூட எழுதுனாங்க. டேடியோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டியர் ஜானத்தன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதுனாங்க. சின்னதில் ஜானை டேடி தான் வந்து ஃபுல்லாகவே வளர்த்தது. எப்பவும் அவங்க தான் தூக்கி வச்சுருப்பாங்க. குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது கூட சில வகையான சாப்பாடெல்லாம் அப்பாவே ஊட்டி விட்ருவாங்க. அந்த நாட்களெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போது அப்பாவை விட ஜானத்தன் ஹைட்டாக இருக்கான். சார்ட்டே ஃபுல்லாகிருச்சு. உங்களுக்கு டைம் இருந்தால் பொறுமையாக வாசித்து பாருங்கள். அடுத்தது பர்த்டேன்ட்டு ஒன்று வந்தால் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தா கிஃப்ட் கிடைக்கிறது தான். கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம்தான். இப்போது அதை தான் ஜான் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எல்லா கிஃப்ட்ஸுமே பிடிச்சிருந்துச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ட்டும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற விலாக்ஸ், ட்ராவல் விலாக்ஸ், குக்கிங் வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற வீடியோஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.